பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த நாளில் உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வார்த்தையின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆண்டவருக்காக பல நேரங்கள் தெய்வ பிள்ளைகளை ஒரு அங்கலாய்க்கிற ஒரு வார்த்தை இது. ஆண்டவருக்காக, நான் தேவனுக்காக, விசுவாசத்திற்காக, தெய்வ ஜனத்திற்காக, விசுவாசிகளுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்தேன். நன்றி இல்லாதவர்களா போகிறார்கள், ஆமேன், நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று நிராசைப்படுகிற அநேக தெய்வ பிள்ளைகளை கண்டிருக்கிறேன். ஊழியர்கள் கூட இந்த கால வேளையில உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. மனுஷரிடத்திலிருந்து அந்த பலன் வந்தால் தேவனிடத்திலிருந்து உனக்கு கிடையாதே, பெற்றுக்கொள்ள இயலாதே. ஆமேன். ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாடு சொல்லும்போது வலதுகை செய்வதை இடதுகை அறியாது இருக்கட்டும் என்று சொன்ன அந்த பகுதியில் இதை விளக்குகிறார். பூமியில் உன்னை மற்ற மனிதர்கள் ஆமீன் மகிமைப்படுத்தினால், நன்மை செய்தா என்று பாராட்டினால், பரலோகத்தில் அதன் பலன் இல்லாமல் போகுமே. இந்த கால வேளையில நீ ஆண்டவருக்கென்று, தேவநாமத்துக்கென்று எந்த பிரயாசம் எடுத்தாயோ அது உலகம் தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கென்று நீ எடுத்து பேசின, செய்த, உழைத்த சகலத்தையும் ஆமேன் அந்த பிரிசிஷன் என்று சொல்லுவார்களே, அந்த அனுபவம் குறையாதபடி நிறுத்து பார்க்கிற ஒரு பரலோக தேவன் உண்டு. அதற்குரிய பலனை நீ அடையாமல் போவதில்லை. எந்த காரியங்கள் மனுஷன் மறக்கலாம், மனுஷன் மறந்தாதான் தேவன் அந்த அற்புதத்தை உனக்கு செய்ய முடியும். ஆகவே மனுஷரிடத்தில் எதிர்பாராதே. ஆமே, நான் இவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், அவங்க நன்றி இல்லாதவர்களாய் போவார்கள். கர்த்தருக்கு என்று செய்தாய், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல். ஆமென். ஆமென். நீ செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கு ஏற்ற ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு மனிதரிடத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து, சபையிலிருந்து, ஜனத்திலிருந்து வராமல் இருக்கலாம், தேவனிடத்திலிருந்து வரும். அன்று உன் தலை உயர்த்தப்படும். அன்று அநேகர் ஆமே உன்னை கண்டு மாமே சந்தோஷப்படும். அதே நேரத்தில் பரலோகத்திலும் அதற்குரிய பங்கை வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மை செய்ய, முடிந்த அளவு நன்மை செய்ய, முடிந்த அளவு திறப்பில் நிற்க ஆமேன் பிரயாசப்படுவோம். நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு. கர்த்தருடைய கரத்திலோ ஆமேன் ஒப்பு கொடுத்து சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. உன்னுடைய கிரியைகளுக்கு பலனுண்டு என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, எவ்வளவு ஆமேன் நன்மைகளையும் பிறருக்கு ஆமேன் திறப்பல நின்று ஆமேன் செய்து அதன் பலன் இல்லை, யாரும் நன்றி உள்ளவர்களா இல்லை என்று நிராசையோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளோ ஆமே குடும்பங்களோ ஊழியங்களோ ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேற்றுகிற அந்த ஒரு வார்த்தைக்காய் நன்றி. ஆமே, உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. கர்த்தருக்காய், கர்த்தருடைய நாமத்திற்காய் நீ செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் பலனுண்டு என்பதை இந்த காலை வேளையில இந்த கேட்கிற எல்லா உள்ளங்களிலும் ஆணித்தரமாய் உறுதிப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. தொடர்ந்து தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய கிருபை கொடுப்பீராக. கர்த்தருடைய செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. God bless you. Praise the Lord.